அன்பு உறவுகளே, சர்க்கரை நோய்க்கு பயந்து ராஜ உறுப்புகளை இழக்காதீர்கள். மருந்துகளை கொடுத்து இன்சுலினை சுரக்க வைப்போம். மருந்தால்தான் சர்க்கரை கட்டுக்குள் உள்ளது என்று நம்ப வைப்போம். ஆனால் அம்மருந்துகள் உள்ளுக்குள் செய்யும் வேலை என்ன தெரியுமா? சர்க்கரையை கட்டுக்குள் வைத்துவிட்டு சகட்டு மேனிக்கு முக்கிய உறுப்புகளில் கை வைப்பதுதான். காலை வெட்டுவோம், சரியாகலைன்னா இன்னொரு காலை வெட்டுவோம். கண்ணை நோண்டுவோம், இதயத்தை அடைப்போம், சிறுநீரகத்தை செயல்பட விடமாட்டோம், கல்லீரலை வீங்க வைப்போம், கணையத்தை மழுங்க வைப்போம், மூளையை சிந்திக்க விடமாட்டோம். மாத்திரையை முழுங்கு, திரும்ப என்கிட்ட வா. முதல்ல வர்றது ப்ரெஷர், பின்னால் வர்றது ஹார்ட் அட்டாக். முதல்ல வர்றது ஸ்டோன், பின்னால் வர்றது கிட்னி ஃபெயிலியர். எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. நீ நோய் இல்லாமல் இருந்தால் இந்த மருந்துகளை நாங்கள் யார் தலையில் கட்டுறது? மருத்துவங்கிற மாஃபியாவோட வலையில் எல்லாரையும் மாட்ட வைக்கிறது தான் எங்கள் மாஸ்டர் பிளான். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். நம்ம உடம்பு ஒன்றும் சாதாரணமானப்பட்டது இல்லை. சூப்பர் பவர் மிஷின். முடிஞ்ச வரைக்கும் அதுவே சரி பண்ணிக்கத்தான் பார்க்கும், நமக்கு தொல்லை கொடுக்காம. இப்போ நாம் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக குடலுக்கு ஒத்துக்காததை சாப்பிட்டா உடல் வெளியே தள்ளிடும். அதனால் வயிற்றுப்போக்கு, வாந்தி ஏற்படும். அப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்க? ஏதோ உடம்புக்கு ஒத்துக்காததை சாப்பிட்டாம் போல இருக்குது, அதான் பேதியாகுது. இதே தான் சர்க்கரை நோயிலையும் நடக்குது. நாம் சாப்பிட்ற உணவு குளுக்கோஸா, அதாவது சர்க்கரையாக மாறித்தான் ரத்தத்தில் கலக்குது. உடம்புல நிறைய இடங்களில் செக் போஸ்ட் இருக்குது. அத்தனையும் கடந்து கடைசியாக தான் ரத்தத்தில் கலக்க விடும். அப்போதான் நமக்கு சக்தி கிடைக்கும். மேலே மூக்கிலேருந்து ஆரம்பிக்கும். இது நல்ல உணவு, கெட்ட உணவுன்னு வாசனையை வச்சே மூக்கு முதல்ல சொல்லும், ஏய் அது கெட்டுப்போச்சு சாப்பிடாதன்னு. அப்புறம் நாக்கு, வாய், குடல், பெருங்குடல்னு எல்லா செக் போஸ்ட்டையும் கடந்து அப்புறம்தான் செரித்த உணவு சர்க்கரையாக மாறி கணையத்துக்கு வரும். இந்த கணையம் என்ன பண்ணும்? இந்த சர்க்கரை தரமான சர்க்கரை, தரமில்லாத சர்க்கரைன்னு அது பிரிக்கும். தரமான சர்க்கரை மேலே இன்சுலினை சுரந்து ரத்தத்தில் கலக்க வைக்கும். தரமில்லாத சர்க்கரைனா, போயிரு, நீ வேண்டவே வேண்டாம், உன்னை ரத்தத்தில் சேர்த்தா மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு அப்படின்னு அதுக்கு இன்சுலினை தராமல் சிறுநீரகத்துக்கு தள்ளிடும். சிறுநீரகம் சிறுநீராக வெளியேற்றிடும். இப்படி சரியான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கிற மெட்டபாலிசத்துக்குள்ளே இப்போ நுழையும் ஆங்கில மருத்துவம். யூரினில் சுகர், அதனால் உனக்கு சர்க்கரை வியாதி, மருந்து சாப்பிடு. மருந்து சாப்பிட்டது என்னாகும்? கணையம் அந்த தரமற்ற சர்க்கரைக்கும் இன்சுலினை சுரந்து ரத்தத்தில் சேர்த்துரும். அதனால் சிறுநீர் வழியாக சர்க்கரை வெளியேறாது. அப்போது அந்த கெட்டுப்போன சர்க்கரை எங்கே போச்சு? எங்கேயும் போகலை, உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அதாவது இப்போ ரத்தத்தில் கலந்துருச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணால் யூரினில் சர்க்கரை இருக்காது, ஆனால் ரத்தத்தில் இருக்கும். அதுக்கு ஒரு இன்சுலினை போடு. இப்போ கணையத்துக்கு பைத்தியம் பிடிச்சிரும். தாறுமாறாக இன்சுலினை சுரக்கும். இப்போ நல்ல சர்க்கரை, கெட்ட சர்க்கரை எல்லாம் ரத்தத்தில் கலந்துரும். ஆனால் இப்போ டெஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மல்னு வரும். நம்ம ஆள் இப்போ நிம்மதியாக இருப்பான். அப்பாடி, நமக்கு யூரின்லேயும் சர்க்கரை இல்லை, பிளட்லேயும் இல்லைன்னுட்டு. இந்த நிம்மதியெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு தான். அப்புறம்தான் பாம்பு புத்துக்குள்ளேருந்து எட்டி பார்க்குற மாதிரி ஒவ்வொன்றா எட்டி பார்க்கும். முதல்ல ப்ரெஷர், அப்புறம் ஹார்ட் அட்டாக், அதுக்கு ஆஞ்சியோ பண்ணி சரி பண்ணுங்க. அப்புறம் கிட்னி, சரி வேறு கிட்னி வச்சுக்கோங்க. ஒரு கால் கருத்து போகும், சரி ஒரு கால் தானே போனால் போகுதுன்னு வெட்டி எடுத்துருங்க. இன்னொரு காலையும் வெட்டிட்டு மருத்துவம் ரிப்போர்ட் இப்படி சொல்லும், சுகர்னால் 2 காலையும் வெட்டிட்டோம். ஆரம்பத்துலேருந்தே சுகருக்கு தவறாமல் மாத்திரை போட்டேன்டா, வாக்கிங் போனேன்டா, இப்படி ஆகிப்போச்சே. உன் காலை வெட்டுறதுக்கு தானே பிளான் பண்ணி மாத்திரையை ஆரம்பத்தில் கொடுத்தோம். நீ வலையில் சிக்கின மீன் மாதிரி சிக்கிட்ட. மசாலா தடவி எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போய் உயிரோடு இருக்கிற மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க. ஆமாம், உங்ககிட்ட இப்போ உயிர் மட்டும்தானே இருக்குது. உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இருக்கிற வரைக்கும் தான் வச்சு செய்ய முடியும். யோசிங்க உறவுகளே. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். சாப்பிட்ட உணவு செரித்து விட்டது என்பதை உணர்ந்து அளவோடு உண்டால் உடலுக்கு மருந்து என்று தனியாக தேவையில்லை. நன்றி.